கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே தமிழ் கேமிங் ஒய்டி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்னிஷ் யுவர்செல்ஃபோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? ஓகே, இந்த கேமை நம்ம யாரோட விளையாட போகிறோம் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட், அப்புறம் இந்த கேபாப் அஃபிஷியல் ஜோன் ஸ்வீட்டிஸ் அப்படிங்கிற சேனலோட ஓனர் அப்படின்னு சொல்லலாமா. அவங்க யூடியூபரான என்னோடய ஃப்ரெண்டோட தான் விளையாட போகிறோம். நான் இப்போ ரிவீல் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே இந்த கேம் விளையாட்ருக்கோம், அது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக அவங்க சர்வைவ் ஓவர் நைட் அந்த கேமில் சஜஸ்ட் பண்ணாங்க. ஏற்கனவே நான் விளாண்டுருக்கேன், எப்பயுமே அவுட் ஆகிட்டேன்னா, அதனால் ஒழுங்காக விளையாடி எடுத்து போடுற மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு இந்த இது சஜஸ்ட் பண்ண ஓகேன்ட்டாங்க. சரின்னா அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். என்னது இது சோஃபாவில் இருக்குது? நமக்கு யார் வச்சாங்க சோஃபா? ஹே, யார் அது? நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்கே வைக்கலாம்? இட்ஸ் பெட்டர் டு பிளேஸ் ஹியர். ஓகே, போகும் வெளில. நிறைய பேர் இருக்காங்க கைஸ். ஓகே, நைட் இஸ் கம்மிங். ஸோ நம்ம உள்ளே போயிட வேண்டியது தான். நான் வந்த உடனே நைட்டு வந்துட்டுனா நான் என்ன பண்ணுறது பாய் அப்படின்ட்டு. இப்போது நைட்டு வெளில போனால் என்ன ஆகுங்கிறது இப்போ நான் பார்க்கலான்னு இருந்தேன். பட் இட்ஸ் வெரி டேஞ்சர், ஐ நோ. வந்து பார்த்தா வெளில கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ போயிட்டுருக்கு. சரி வாங்க, நம்ம மேலே இன்னும் எதுவுமே அன்லாக் பண்ணல. ப்ளஸ் நான் இன்னும் போர் அடிக்குது. ஸோ நான் சாக்லேட் சாப்பிட போகிறேன். என்ன சாக்லேட் தானே கேட்குறீங்க? நான் இது ப்ரொமோஷன் கிடையாது, சீரியஸாக. இதுக்குன்னு நான் ஒரு பைசா கூட வாங்கலை. என்னென்னா அது பேர் என்னது, கிண்டர் ஜாயிலே புதுசாக கிண்டர் ஷோக்கோ பான்ஸ் கிறிஸ்பி, அதான் அதுதான் பேர். ஒழுங்காக ப்ரொனவுன் பண்ணுற நேரத்தில் கிண்டர் ஷோக்கோ SCHOKO, அது பான்ஸ் BONS கிறிஸ்பி. இதுதான் செமையாக இருக்கும். ஒரு 25 ருபீஸ் வரும். 4 இது வரும் ஒரு பேக்கெட்டில். இது எப்படி இருக்கும்னா, எக்ஸாக்டாக அந்த கிண்டர் ஜாயை நம்ம வாங்கினோன்னா உள்ளே 2 கிறிஸ்பி பால்ஸ் இருக்கும்ல, அந்த பால்ஸில் வெளில இருக்க க்ரீமை எடுத்து உள்ளே பால்ஸுக்குள்ளே வச்சு இது பண்ணி வச்சுருப்பாங்க. செமையாக இருக்கும். 2 சாக்லேட் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு கிண்டர் ஜாய் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. சீரியஸாக சொல்கிறேன். 2 கிண்டர் ஜாய் 2 பால் சாப்பிட்டா ஒரு கிண்டர் ஜாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். டோட்டலாக 4 வரும் 25 ருபீஸ்க்கு. ஸோ உங்களுக்கு 2 கிண்டர் ஜாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு கிண்டர் ஜாய் எவ்வளோ, ஒரு 50 ப்ளஸ் வருதா ருப்பீஸு. ஆனால் இது 25க்கு உங்களுக்கு 2 கிண்டர் ஜாய் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வர்த்தபுளான ப்ராடக்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொமோஷன் கிடையாது, சீரியஸாக சத்தியமாக சொல்கிறேன். நான் கிண்டர் ஜாய் கரண்ட்டெல்லாம் காசு வாங்கிட்டுலாம் சொல்லலை. இன் மை ஒப்பீனியன் எனக்கு சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறனால தான் இதை பற்றி சொல்கிறேன். ப்ளஸ் நைட் வேறு ஆயிடுச்சா, அதனால தான் இதை பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு நான் சாப்பிட வரதில்லை, ஜஸ்ட் இதை பற்றி தான் சொல்கிறேன். ஏன்னா மறுபடியும் நைட்டுங்கிறது வரப்போது நம்ம போர் அடிக்கும், சும்மா தான் உட்காந்துருக்க போகிறோம், ஏதாவது பேசிகிட்டு இருக்கணும்ல. அதனால் அடுத்தது நம்ம நைட் வரும்ல, அப்போ நம்ம அது இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம உள்ளே சுற்றிக்கிட்டு இருப்போம். ப்ளஸ் இதுக்கு நான் ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்கேன். தின்னணும் வேறு லெவலாக இருக்கும், சீரியஸாக சொல்கிறேன். இது வரைக்கும் நான் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதும் சரி, வீடியோ முன்னாடியே எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனாலும், இல்லை வீடியோ எடுக்கும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், இப்போ நான் வீடியோ எடுக்கும்போதே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அந்த மாதிரினாலுமே நான் இது வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி எதுவுமே சாப்பிட்டு அது ரிவ்யூவும் சொன்னதில்லை. ஜஸ்ட் ரிவ்யூ தான். ஓகே, நம்ம காலையில் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஃப்ரெண்டும் சர்வைவ் ஆகிருக்காங்க. இதோ ஃப்ரெண்டு. சரி இருங்க, அவங்க செல்லில் போய் பார்ப்போம். வாவ், நைஸ் கலர்ஸ், வரலாம் இருக்கே. லைக்கு போடுவோம். லைக்கு போயிட்டு
ஓகே, அவங்க வந்துட்டு ப்ளைனாக வச்சுருக்காங்க கைஸ், நீட்டாக செமையாக இருக்கே. இன்னும் அன்லாக் பண்ணல கைஸ். இங்கே ஒரு பெட்டு எனக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா, நான் வச்சுருக்கேன் பாருங்களேன், எவ்வளோ கேவலமாக வச்சுருக்கேன்னு நீங்களே பாருங்கள். அவங்க நீட்டாக வச்சுருக்காங்க, காஸ்ட்னஸ் எவ்வளோ வந்தானுங்கிற மாதிரி. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க நம்ம இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பிக் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ பிக் பண்ணாலும் காஸ்ட்னஸ் வரும். ஓகே, நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு ஹங்கர். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஹங்கர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மினிட் நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன் இது எங்கே இருக்குது, அது அங்கே இருக்குது கைஸ், வீட்டுக்கிட்ட. நம்ம வீடு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே போயிட்டு அந்த ட்ராலி வச்சுருந்தேனே, எங்கேயா ட்ராலி வாட் த ஹெல். நம்ம ட்ராலி வந்துட்டு நாம் தான் போய் எடுத்துக்கணும் போல இருக்குது. சரி விடுங்க, நம்ம கடன்னு போயிட்டு கடன்னு நம்மளால் எடுக்க முடிஞ்ச அளவு காஸ்ட்னஸை எடுத்துகிட்டு சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கிராப். ஓகே, ட்ராலி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ஸ்லோவாக தான் போவோம். இன்னும் ஓகே, நம்ம வந்துட்டு ட்ராலி எடுத்துகிட்டு போகிறத விட நைட்டு சர்வே பண்ணால் ஃபுட்டு ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணலான் இருக்கேன், ரிலீஸ் ட்ராலியை கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போயிடலான் இருக்கேன். இன்னும் 1 2 3 4 5 சரி 1 2 5 தான் இருக்குது. இன்னும் 5 இருக்க முடியும் நம்மளால். இன்னும் 3 எடுக்க முடியுமே. போயிட்டு இது ஓகே, இது அவ்வளோதான், ஃபுல்லாக எடுத்துட்டேன். வெயிட் பண்ணுங்கோ. ட்ராலி எங்கே இருக்குது, அவ்வளோதான், கிராப் ட்ராலி. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும், உள்ளே போயிட்டு மாலில் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, இதுக்கு மேலே நைட்டு நம்ம போனோன்னா இந்த இடத்துல இருக்க செக்யூரிட்டிஸ் நம்மளை போட்டு தள்ளுவானோ போல் இருக்குது. ரிலீஸ். இப்போதைக்கு நமக்கு இது அதெல்லாம் பார்க்க வேணாம். எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ, அட்டைப்பட்டியாக இருந்தாலும் சரி எடுத்து வைப்போம். ட்ராலியை கிராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே நைட் ஆகிடும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஹோம். பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ட்ராலி ஏற்கனவே நம்ம போனாலே ஸ்லோவாக தான் போகிறோம். இதில் ட்ராலி வேறு தூக்கிட்டு போகிறோமா, ரொம்ப ஸ்லோவாக போகிறோங்க சீரியஸாக. ஆமாம், இதில் வேறு நல்ல வண்டியை வேறு வச்சுருக்கணும். நான் சொன்னேன்லங்க, இங்கேருந்து வரத்துக்குள்ளேயே நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு டைம் ஆகிடும்ன்ட்டு நான் சொன்னது நிஜம்தான். பாருங்கோ, ட்ராலியை ரிலீஸ் பண்ணிவிட்டு டாலின்னு போட்டிருக்கான். நம்ம விடுங்க, நமக்கு காசினஸ் ஏறுமா ஏறாதா. ஓகே, நம்ம செல்லை அடைச்சிப்போம். ஓகே, நம்ம வீட்டையே பாருங்கள் எவ்வளோ அலங்கோலமாக கிடக்குதுன்னு. வெயிட் பண்ணுங்கள், ஹங்கிரி நான் பார்க்கல. ஈட் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடுவோம். ஓகே, நான் வந்துட்டு பெயிண்ட் ப்ரஷ் கொடுத்துட்டு
ஓகே, பெயிண்ட் ப்ரஷ் இருக்குது நம்ம கையில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்துட்டு பிரிக்கு மார்பிள் நல்லா இருக்குமோ? ஓகே, எனக்கு வந்து ஓகே, எனக்கு இந்த கலர் ஓகே. இங்கே நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் பெயிண்ட் பண்ண முடியல. ஏய், ஓகே, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஹோலி ஷிட், இங்கெல்லாம் என் வேண்டா பெயிண்ட் பண்ணா. சரி விடுங்க, இதெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணலை ஆக்சுவலி. சரி இருக்கட்டும்ன்ட்டு நான் விட்டுட்டேன். அடுத்து இங்கே ரூம்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிடுவோம் செமையா. ஓகே, இது நல்லா இருக்குது. கொஞ்சம் கீழே லைட் கலர்ஸ் போகிறது இஸ் பெட்டர். இது ஒன்று அன்லாக் கேட்குதுன்னு கொடுத்தா ஒத்தியுமே இல்லாமல் நானும் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும். சரி விடுங்க, நல்லா இருக்கோ இல்லையோ நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம செய்ய வேண்டியதான். லைட் ஆன் பண்ணிப்போம். மற்றவங்க செல்லுக்கெலாம் போயிட்டு நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது போல இருக்குது. எப்படி நம்ம வந்துட்டு சர்வைவ் ஆகிட்டோம். ஷிட், நம்ம டாலி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேங்க. சரி இருக்கட்டும், இங்கே நிற்கிறது கிராப் பண்ண முடியாதா? ஃபுட் இஸ் த பேசிக் திங் வி நீட். சரி விடுங்க, நம்ம ட்ராலி எடுத்துகிட்டு போயிடுவோம். ட்ராலி இங்கே தான் இருக்குது, எடுத்துட்டோம். இப்போ நம்ம போக வேண்டியது தான். எங்கே போகிறது? இந்த சைடு அப்படியே போவோம். வாவ், வெயிட் பண்ணுங்களேன், சாரி. கிராப் பண்ணுவோம். செமையாக இருக்குது, லிட்ரலி ஐ லைக் இட். ஓ, இந்த கேமிங் சாரீஸ் வேறு லெவல் கைஸ். சீரியஸ்லி ஐம் டெல்லிங், பக்கா செம. ஏன் வச்சான்னு தெரியல, நமக்கு லக்கு இருந்து நமக்கு பிடிச்ச கலரில் சூப்பராக நம்ம கேர்ள் தீம் வைபுக்கு செட் ஆகிற மாதிரி we got. ஓகே ஃபைன், இதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். யாராலும் எடுக்க முடியாதுல்ல. ஹங்க்ரி கைஸ். நம்ம ஓகே, நமக்கு வந்துட்டு நிறையா ஸ்லாட் இருக்குது, ஃபில் பண்ணிட்டு வந்துடுவோம். எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கைஸ். சீரியஸ்லி ஐம் டெல்லிங். இன்னும் 1 3 4 சாரி 4. இந்த போலீஸ்காரனெலாம் நம்ம நைட்டு வந்தால் பிடிச்சிருவானு போல இருக்குது. காலையில் கண்ணு தெரியாது போல இருக்குது. சரி விடுங்க, இங்கெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ பர்கர் ஆட்டியப்பட்டு போயிடுவோம். கேஷ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஷிட் என்னடா வெளில வர முடியல? என்னடா பண்ணியிருக்கீங்க? ஏன்டா வெளில வர முடியல என்னால்?
ஓகே ஃபைன், நான் என்னோடய ட்ராலியை எடுத்துகிட்டு ஓடலாம் என்று இருக்கிறேன். யாராலையும் எடுக்க முடியல, அவ்வளோ செக்யூரிட்டி. சரி வாங்க, நம்ம இப்போ போயிட்டு இந்த மாலுக்கு போவோம். போயிட்டு 2-3 ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவோம். பெட் ஸ்டோரா? வெயிட் பண்ணுங்க, பெட்டு நமக்கு முதல்ல இருக்கா நம்மள்கிட்ட? ஏன்ட்ட எவ்வளோ காசு இருக்குது? ஓ, இங்கே தான் பெட்டே வாங்க முடியும் போல இருக்கே. 1500 இதான் வாங்க முடியும். வாட்? ஏய் என்னடா வரமாட்டேங்குது? பை பை கொடுக்குறேன். ஏன் ஷிட், என்கிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ எனக்கு வாங்க முடியாது பெட்டு. சரி விடுங்க கைஸ். இந்த ட்ராலியை கிராப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு போவோம், செல்லுக்கு. இட்ஸ் ஆல்ரெடி லேட், ஸோ வி ஹேவ் டு கோ. கடகடன்னு போகணும் கைஸ், நமக்கு டைம் ஆகிட்டு. நம்ம எடுத்துகிட்டு வந்த ஒரு பொருளே அவ்வளோ இதுக்கு இதாயிடுச்சு. ஷிட் சீக்கிரம் போயிடுவோமா இல்லை நடுவுலையே மாட்டிப்போமா? லெட்ஸ் see. மாலுக்கும் நம்ம வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்களேன் கைஸ். யூ கேன் see how much distance. Okay, finally we came to the home back. Okay, I'm really happy to get this one. ஆப்வியஸாக நான் சொல்லணும்னா ஐ லைக் இட் வெரி மச். லிட்ரலி வெயிட் பண்ணுங்களேன் ஒரு நிமிஷம். ட்ராலியை ரிலீஸ் பண்ணாதானே பாய். சரி நம்ம இதை எடுத்துப்போம். காசினஸ் ஷிட், எனக்கு காசினஸ் அதிகமாக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? ட்ரீம் கேமிங் சேர் இதுதான் எனக்கு. இதே மாதிரி இல்லை, வேறு ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிப்போம். இதை பார்த்து உங்களுக்கும் இந்த மாதிரி கேமிங் சேர் வேணும் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களோட ட்ரீம் கேமிங் சேர் கனவுல வாங்கிக்கோங்க. ஓகே, ஐ காட் திஸ் ரூம். Yeah, literally it's very awesome. Hey, underground passage-லாம் இருக்குது கைஸ். ஓகே ஃபைன், நமக்கு இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு பெயிண்டிங் பண்ணணும். நிறைய வேலை பாக்கியிருக்கே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது ஒரு செகண்ட் இது மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னா மெட்டல்ஸ் கீழே கொடுத்துக்கலாம். மெட்டல் வருமா? மெட்டலில் எனக்கு என்ன கலர் கீழே லைட் தீம் போனால் இட்ஸ் வெரி பெட்டர் ஐ திங்க் ஸோ ஐ கேன் கோ வித் லைட் தீம். வாவ், இட்ஸ் அமேசிங் கைஸ். லிட்டரலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷிட், ஹங்கரை பார்க்கல கைஸ். என்னாச்சும் செத்தேவே இருந்திருப்போம் ஹங்கரை பார்க்காம ஒன்றுனா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? பெயிண்ட் ப்ரஷில் போயிட்டு எனக்கு டைமண்ட் பிளேட் வேணாம், ஸ்மூத் பிளாஸ்டிக், கான்க்ரீட், பிளாஸ்டர், பிரிக்கு. I can go with marble, I think so I can go black color. So I'm representing my favorite group. Wow, so awesome. Actually பின்னிட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி. My friends are saying, "Shout, you need to get in the car."
Okay, fine. I literally did very well. Awesome guys. வேற லெவலில் பண்ணி விட்ருக்கோம் நம்ம. ஓகே, செமையாக பண்ணியிருக்கேன். ஓகே, சர்வைவ் நான் பண்ணலை. அப்புறம் என்ன, நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்களா உள்ள? ஹாய், என்னம்மா ட்ரெஸ் இது அப்படின்னு போட்டுவிடும். பர்பிள் கலர் உள்ள அதை நான் பார்க்கவே இல்லை. சரி விடுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட்டுட்டு நமக்கு தேவையானதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி எடுத்துப்போம். ஃபுட் 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 இங்கேயே ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும்போது நான் ஏன் அங்கிட்டெல்லாம் போகணும்னு சொல்லுங்கள். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வெயிட் கரோ, வி ஹாவ் டு கிராப் அவர் ட்ராலி அண்ட் கோ. என்னது ஐட்டமு? ஓகே, கேன் பிளேஸ் ஹியர். காசினஸ் வருது பக்கத்துலேயே இருக்குன்னா நான் எடுக்காமையாக இருப்பேன். ஸோ நம்ம டாலி எங்கேயுமே வைக்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ வி கேன் டேக் இட் அண்ட் கோ. எனக்கு இப்போ ஃபுதுக்கி போயிட்டு ஃபுட்டு வாட் தி ஹெல், எவன் பேசுடா இது இப்படி வச்சுருக்கீங்க? நான் பாட்டுக்கு நேராக போயிட்டு முட்டிகிட்டு கிடக்குறாங்க நெட்டை. வெயிட் பண்ணுங்க, நமக்கு எப்படி இருந்தாலும் ஹங்க்ரி லெவல். இப்போ நான் வந்து 3 ஃபுட் சாப்பிட்ருக்கேன். ஸோ ஃபுட்டுக்கு போயிட்டு 3 இது கிளைம் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு மாலுக்கு போவோம். ஓகே, ஆக்சுவலி எனக்கு என்னென்னா, எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு காஸ்ட்னஸ் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணணுமோ அவ்வளோதுக்கு எவ்வளோ காஸ்ட்னஸ் எனக்கு தேவைப்படுதோ ஐ பிரிங் தட். அவ்வளோதும் நான் எடுக்கலான்னு இருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், எங்கடா வைக்கிறது? இதை வைக்க முடியல, ட்ராலியில் வைக்க முடியாதா? ஓகே ஃபைன். இதெல்லாம் என்னையா அது? நான் பேஸுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு காஸ்ட்னஸ் அதிகமாகும். ஓகே கைஸ், இட்ஸ் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ வி கேன் கெட் அவுட் ஆஃப் திஸ். நான் எப்படி இருக்கேன், நான் வந்து ஒரு க்ரீன் கலர் சாரி என் ஃபேவரட் கலர் பிங்க் கலரில் ஒரு ப்ரிசன் அவுட்ஃபிட் போட்டுட்டு தான் நான் இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ நான் என்ன மாதிரி லுக் எனக்கு இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஐடியாவே இல்லை. ஓகே, இங்கே நான் ஏதாவது இருக்குமான்னு பார்ப்போம். nothing. So we can go now. எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல, நம்ம செல்லுக்கு நாம் ஓட வேண்டியது தான். ஏன் ஏரியா எங்கே இருக்கா? ஓகே, இப்போ டாலி ரிலீஸ் டாலி. ஆக்சுவலி நல்லா இல்லை. லெட்ஸ் சி. ஓகே,
இந்த ஒரு டேபிள் மாதிரி எடுத்துகிட்டு வந்தது. நான் வந்து வேறு மாதிரி கேமிங்க்கு சேர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்ல, அதை திங்க் பண்ணி தான் நான் இது பண்ணேன். வாவ், செமையாக இருக்குது கைஸ். எனக்கு மேலே வந்து வேறு கலர் கொடுக்கலான்னு எனக்கு ஐடியா இருக்குது. வெயிட் a minute. ஓகே, எனக்கு வந்து மேலே we can give ceramic tiles. கலர் வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணுற கலர். ஓகே, இட்ஸ் ஓகே. I think this one perfect. நல்லா இருக்கா? நல்லா இல்லைல்ல? ஃபைன். மேலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஐ லைக் திஸ் காம்பினேஷன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் கைஸ். பார்ட் 4க்கு வெயிட் பண்ணுங்கள்.